இந்த பகுதி வணக்கம். நான் உங்கள் வசந்த். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதை நம்ம பார்வையிட வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் 2003 இருந்து இது வரைக்கும் பல மாநாடுகள் தலைவர் அவர்கள் அறிவிச்சு போட்டு இருக்கிறார். ஆனால் இந்த மாநாடு மட்டும்தான் வெகு சிறப்பாக கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் வருவதற்கான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. அது மட்டும் இல்லாம தலைவர் அவர்கள் மக்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்கறதுக்கோசரமே ரேம்ப் வாக் அமைச்சிருக்காங்க. பாருங்க, இதுல இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும். இந்த ரேம்ப் வாக் மட்டும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. இது வரைக்கும் விடுதலை சிறுத்தை வச்ச மாநாட்டிலே இது பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. வாங்க, இன்னும் வேலை எப்படி நடக்குது பார்ப்போம். வாங்க போலாம். நம்ம இப்போ இந்த ரேம்ப் வாக் மேலே ஏறி அது எப்படி இருக்கணும் பார்க்க போறோம். வாங்க, என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ரேம்ப் வாக்ல நடங்க. வணக்கம், நான் உங்கள் வசந்த். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா, உளுந்தூர்பேட்டையில் ஏற்கனவே இதே இடத்துல தான் மது ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு நடந்த அதே இடத்துல தான் இப்போ 2வது மாநாடாக இந்த இடத்துல அறிவிக்கிறார். ஏன் என்று சொன்னா, இந்த இடத்த மறுபடியும் அறிவிக்கிறேன்னா, இது தமிழ்நாட்டுக்கே ஒரு சென்ட்ரல் பிளேஸ். அதனால தான் இந்த இடத்த தேர்வு செய்து இந்த இடத்த அமைச்சிருக்கிறார். இந்த இடம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏக்கருக்கு மேலே இந்த இடம் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் போட்டிருக்காரு. முகப்புல இருந்து மாநாடு திடல் வரைக்குமே ரேம்ப் வாக் அமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னாடி பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வச்சு இந்த ரேம்ப் வாக் வழியா தலைவர் அவர்கள் நடந்து அந்த சிலைக்கு மாலை அணிவித்துட்டு மறுபடியும் இந்த வழியா வராரு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் யாரும் நெருக்கூடாது போடுறாங்க, 2 பக்கமும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டர் அணி 2 பக்கம் நிற்கிறாங்க. இப்படிலாம் போட்டு சேஃப்டியாக தான் இந்த நடக்குது. கிட்டத்தட்ட அங்கே பார்த்தோன்னா இந்த பைபஸ் கண்டாண்டு ஒரு 40 ஏக்கர் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கிங்க்கு வசரம். இந்தாண்ட பார்த்தோன்னா இந்தாண்டு பார்க்கிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பகுதியும் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்க, அனைவரும் குடும்பத்தோடு இந்த மாநாட்டை கண்டுகளிங்க. என்னென்னு பார்த்தோன்னா ரோஸ் கலர்ல ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவும், இந்த கிரீன் சைடு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காகவும் மாநாடு பிரித்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைச்சிருக்கிறாரு. ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே மெட்டீரியல்லாம் ஃபுல்லாக இறங்கி இருக்கு. பாருங்க, அந்த உள்ளபடியும் 10 லட்சம் பேர் அதிகபட்சம் பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு மாநாடு இப்போ 400-500 அடிக்கு கிட்ட இந்த ரேம்ப் வாக் மேடை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே 234 மாவட்ட செயலாளர்களும் 117 பேர் இடதுபுறமும் 117 பேர் வலதுபுறமும் நடுப்பகுதியில் மாநில நிர்வாகி உட்கார்றதுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, கண்டுகளிங்க. அவங்க அந்த தகரம் அடிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த வழியாக தான் தலைவர் உள்ள வராரு. உள்ள இந்த பின் சைடு மேடைக்கு வராரு. அவர் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 117 மாவட்டத்தில் அந்த சைடும் அந்த கம்பெனி அதே போல இந்த பகுதி காலங்கள் கடந்தாலும் கருத்தியல் மாறாதவன், களத்தினில் என்றும் அயராமல் போராடுபவன், புலி போல் பாய்ந்து வரும் புரட்சியின் சின்னம் நம் பொதுவுடைமை பாதையின் ஒளிமயமான மின்னல், மாற்றத்தின் வாசலில் நின்று அழைக்கிறார். அந்த மாமனித திருமாவளன் குரல் கேட்கிறதா? நாம இப்போ இந்த ரேம்ப் வாக் மேலே ஏறி அது எப்படி இருக்கணும் பார்க்க போறோம். வாங்க, என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ரேம்ப் வாக்ல நடங்க பார்ப்போம். வாருங்கள். நம்ம ரேம்ப் வாக்ல தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுல நடக்கிறதே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. தலைவர் அவர்கள் பார்க்க போகும்போது நம்ம எல்லாமே தலைவர் கிட்ட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த ரோஸ் கலர் இருக்குதா, இதெல்லாம் பெண்கள் பகுதி. இந்த கிரீன் சைடு இதெல்லாம் ஆண்கள் பகுதி. இந்த இடதுபுறம் மாநாட்டுக்கு இடதுபுறம் ஆண்கள் புறமும் வலதுபுறம் பெண்கள் சைடும் தனித்தனியா அந்த மேட்டிலே தெரிவிச்சுக்கிறாரு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். வாங்க, இந்த ரேம்ப் வாக் நடந்து பார்ப்போம். போக்கஸ் லைட்லாம் பாருங்க, அப்படியே அந்த மாநாடு திடல பாருங்க, அப்படியே ஒரு நம்ம தேசிய கொடி, நம்ம கட்சியோட தேசிய கொடி அப்படியே ஃபுல்லா கலந்து அற்புதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கட்சிக்காரர் தொண்டர்களுக்கு தயவு செய்து தலைவர் அவர்கள் இந்த ரேம்ப் வாக் நடக்கும்போது யாரும் அவர் தொந்தரவு பண்ணாம அங்கங்கே இருந்து பாருங்க. இது மேல ஏறாதீங்க தயவு செய்து. ஒரு கட்டுக்கோப்போட இருந்தீங்கன்னா அவர் தெளிவா எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாரு. வழியை நீங்க தான் செஞ்சு தரணும். அப்படியே இந்த ரேம்ப் வாக் வழியா போயிட்டு ஸ்டேஜ் ஏறி பார்ப்போம். ஸ்டேஜ் எப்படி இருக்கு பார்ப்போம். அங்கிருந்து ஒரு வீடியோ எடுத்துறேன் பாருங்க, எப்படி சிறப்பா இருக்கணும். இது வரைக்கும் நம்ம மாநாட்டு இதுதான் ரேம்ப் வாக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தலைவர் அவர்கள் இங்க இருக்கும்போது ஸ்டேஜில் இருக்கும்போது கடைக்கோடியில் இருக்க எவ்வளவு தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வர குடும்பத்தோட வராங்க. ஆனால் தலைவர் அவர்களை பார்க்க முடியும்னு சொல்லி வருத்தப்பட்டு போறாங்க. அதற்காக இது அமைச்சிருக்காங்க. தலைவருக்கு இந்த
மாநாட்டு திடல்ல இருந்து முகப்பு வரைக்குமே இந்த ரேம்ப் வாக் போட்டுருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மைக் செட், அதாவது இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா டிஜிட்டல் மயமா இது பண்ணியிருக்காங்க. உள்ள இறங்கிட்டு இருக்கு. இப்படி இறங்கினா தலைவர் இறங்கினான்னு வச்சுக்கோ, நம்ம கட்சிக்காரங்க தலைவர் விட மாட்டாங்க. ஃபுல்லா ஏறி அவங்களை எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து கார்டு வச்சிடறாங்க. ஏன்னா தலைவர் வந்து வேறு யாரும் வந்து மேல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரே காரணம் நம்ம கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தொண்டர் அணி நிர்வாகிகள் அனைவரும் வந்து மனித சங்கிலி போல ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே வந்து நிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நிர்வாகிகள் யாரும் வந்து உற்சாகப்படி தலைவரோட பிறந்தநாள் மகிழ்ச்சி பொறுத்தவரை மேலே ஏறிடக்கூடாது. அதனால வந்து சேஃப்டி அண்ட் செக்யூர் தான். இப்போ நான் முன்ன ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று எடுத்தேன். அதுல 3 ஸ்டேஜா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணா இணைச்சிட்டாங்களா? ஆமா, இப்போ வந்து இது இணைச்சிருக்காங்க. இது வந்து ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெருசு வந்து ஸ்டேஜ் வந்து போட்ட வந்து முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 100 அடி போட்டிருக்காங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த மிடில் நீங்க கணக்கு வச்சுட்டு 117 117 மாவட்ட செயலர் வந்து அந்த சைடு உட்காராங்க. இன்னொரு 117 மாவட்ட செயலர் வந்து இந்த சைடு வந்து உட்காராங்க. 230 மாவட்ட செயலர் ஸ்டேஜில் உட்காராங்க. இந்த மிடில் இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகிகள், துணை பொதுச் செயலர், மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து உட்காராங்க. அவ்வளவுதான், இதான் அந்த ஸ்டேஜோட விஷயம். இங்க இருந்து தான் தலைவர் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து பேசுறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் அந்த போடியம் அமைச்சு இங்க தான் பேசுறாரு. ஆமா, ஆமா. வந்த உடனே போறாரு. இந்த பேக் சைட்ல இருந்து வராரு. வந்து இங்க வந்து எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்தி இங்க ஸ்ட்ரைட்டா போறாரு. திருப்பி அங்க போயிட்டு அம்பேத்கர் சிலை மாலை போட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வராரு. ஆமா, சிலை அங்க இருக்கிறாங்க முன்னாடி. ஆமா, இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு. இல்ல படிக்கட்டுல இல்ல. உரையை வந்து கேட்பதற்கு சிறுத்தைகள் பயங்கரமாக ஆர்வமாக இருக்கிறாங்க. வந்து பப்ளுக்கு முன்னாடி மாநாடு போட்டு அவங்க கூட்டத்தை காமிச்சு அதை வச்சு சீட்டு வாங்குவாங்க. ஆனா நம்ம தலைவர் அரசு முடிந்த பிறகு இந்த மாநாடு ஏற்பாடு செய்து இருக்கிறார். இந்த மாநாடு வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. கருத்தியல் ரீதியா தமிழ் தேசியம்னா என்ன, போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சில பேர் நாங்க தான் தமிழ் தேசியவாதி என்று சொல்றாங்க. அவங்களுக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசுற தலைவர் அவர்களுக்கும் சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியங்க சரி வரும். சாதி ஒழிக்காம தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் கிடையவே கிடையாது. அற்புதமான ஒரு மாநாடு. வாருங்கள், வந்து மாநாட்டை சிறப்பியுங்கள். நம்ம சேனலை எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் செய்ய மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். காலங்கள் கடந்தாலும் கருத்தியல் மாறாதவன், களத்தினில் என்றும் அயராமல் போராடுபவன், புலி போல் பாய்ந்து வரும் புரட்சியின் சின்னம் நம் பொதுவுடைமை